أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹிலாஃபத்துக்கு பிறகு நேரிட்ட கடினங்களை பற்றிய குறிப்பு கூறப்பட்டு வருகிறது. அவற்றில் முதலாவது கடினமாவது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்தின் கவலையாக இருந்தது. அது எல்லா முஸ்லிமுக்கும் இருந்தது. ஆனால் அனைவரையும் விட அதிகமாக குழந்தை பருவ நண்பரான ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களுக்கு அதிக துன்பம் ஏற்பட்டது. அது தவிர அன்னாரது நன்றியுணர்வின் அந்தஸ்து மற்றும் பையத்தின் ஆழத்திற்கு சென்று அதனை அறிந்தவர்களாக அன்னார் இருந்தார்கள். அது வேறு எவருக்கும் இருக்கவில்லை. ஆனால் அச்சமயம் அன்னார் மிகவும் தைரியத்தை வெளிப்படுத்தினார்கள், ஈமானை வெளிப்படுத்தினார்கள். முதல் இக்கட்டான மற்றும் ஆபத்தான சூழ்நிலையாவது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்தின் அதிர்ச்சியாக இருந்தது. அதன் காரணத்தினால் அனைத்து சஹாபாக்களும் கவலையின் காரணத்தினால் பித்து பிடித்தவர்கள் போன்றாகி கொண்டிருந்தார்கள். இந்த திடீர் அதிர்ச்சியை எவராலும் தாங்க முடியவில்லை. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிரிவை எவரும் கற்பனையும் செய்து பார்க்க முடியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்தின் சம்பவம் எந்த அளவுக்கு கடுமையானதாகவும் வேதனை மிகுந்ததாகவும் இருந்ததென்றால் பெரும் பெரும் சஹாபாக்களும் கவலையின் காரணத்தினால் மதி இழந்தவர்களாக ஆகிவிட்டனர். ஹஸ்ரத் உமர் போன்ற தைரியமிக்கவரது அன்பின் நிலையில் அவர்கள் பித்து இன்னும் மோசமாகி இருந்தது. அவர்கள் வாளை ஏந்தியவாறு நின்று கொண்டிருந்தார்கள். மேலும் ஒருவேளை எவரேனும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறினால் நான் அவரது தலையை உடலில் இருந்து அகற்றி விடுவேன் என்று கூறினார்கள். இது எப்படிப்பட்டதொரு எதிர் நடவடிக்கையாக இருந்தது என்றால் முஸ்லிம்கள் இவ்விஷயத்தை கேட்டு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே மரணித்து விட்டார்களா இல்லையா என்ற சந்தேகத்தில் மூழ்கிவிட்டார்கள். மேலும் இந்த அதீத நேசம் கொண்ட மக்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நேசத்தில் ஏகத்துவத்தின் அடிப்படை பாடத்தையும் மறந்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் மரணிக்க முடியாது, அவ்வாறே அவர்கள் மரணிக்கவும் இல்லை என கூறத் தொடங்கினர். அச்சமயம் ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவிக்கு வந்தார்கள். மேலும் அங்கு ஒன்று கூடியிருந்த அனைத்து மக்களையும் நோக்கி, மக்களே, மன் கான மின்கும் யஅபுது முஹம்மதன் ஃப இன்ன முஹம்மதன் கத் மாத் வ மன் கான மின்கும் யஅபுதுல்லாஹ ஃப இன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். எவர் ஒருவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கி வந்தார்களோ அவர்கள் கேட்டுக்கொள்ளட்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள். மேலும் அல்லாஹு தஆலாவின் மீது நேசமிக்கவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும், அல்லாஹு தஆலா உயிருடன் இருக்கின்றான், மேலும் ஒருபோதும் மரணிப்பதில்லை. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாருக்கு எந்த அளவுக்கு அளவற்ற மற்றும் ஈடற்ற அன்பு இருந்தது என்றால் அதற்கு ஈடு இணையே இல்லை. ஆயினும் ஏகத்துவத்தின் பாடத்தை அன்னார் வழங்கினார்கள். பிறகு கூறினார்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இம்மாத்த அவ் குத்திலன் கலப்தும் அலா ஆகாபிக்கும். அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவின் ஒரு தூதரே ஆவார்கள். மேலும் அன்னாருக்கு முன்னிருந்த நபிமார்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள். பிறகு அன்னார் ஏன் மரணிக்காமல் இருப்பார்கள்? ஒருவேளை அன்னார் இறந்துவிட்டாலும்
அல்லது கொலை செய்யப்பட்டு விட்டாலும் நீங்கள் உங்களது குதிகால்களில் திரும்பி விடுவீர்களா? மேலும் இஸ்லாத்தை விட்டு விடுவீர்களா? இவ்வாறாக ஹசரத் அபூபக்கர் அவர்கள் உறுதியான தைரியத்துடனும் ஹிக்மத்துடனும் அச்சமயம் சஹாபாக்களின் கவலையின் அந்த நிலையில் ஆறுதல் வழங்கினார்கள். கவலையில் ஆழ்ந்திருந்த அந்த நேசர்களின் உள்ளத்திற்கு மருந்தானார்கள். மறுபுறம் தள்ளாடிக் கொண்டிருந்த ஏகத்துவத்தின் கோட்டையை நிலைநிறுத்தினார்கள். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கூற்றுப்படி அன்னார் கூறுகிறார்கள், பிறகு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை தொடர்பாக சில சஹாபாக்களின் உள்ளத்தில் உருவாகியிருந்த எண்ணங்களை ஒரு பொதுக்கூட்டத்தில் திருக்குரான் வசனத்தின் ஒளியில் அனைத்து சந்தேகங்களையும் போக்கினார்கள். மேலும் அத்துடன் நபிமொழியின் மீது கவனம் செலுத்தாததால் சில உள்ளங்களில் உருவாகியிருந்த தவறான எண்ணங்களையும் அழித்துவிட்டார்கள். இரண்டாவது பெரிய பணி அல்லது அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த காயத்தை எவ்வாறு அன்னார் கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் அல்லது நிறைவேற்றினார்கள்? இரண்டாவது பெரிய பணி யாதெனில் ஹிலாஃபத்தின் தேர்ந்தெடுப்பின் போது முஸ்லிம் சமுதாயத்தை ஒற்றுமையின் சரடில் ஒன்று கோர்ப்பதாகும். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்திற்கு பிறகு உருவாக இருந்த மற்றொரு குழப்பத்தின் சாத்தியக்கூறு யாதெனில் சகீஃபா பனு சாயிதாவின் அன்சார் ஒன்று கூடினார்கள். அங்கு ஆரம்பத்தில் அன்சார் எவ்விதத்திலும் முஹாஜிர்களில் எவரையும் தனது அமீராகவோ அல்லது ஹலீஃபாவாகவோ ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. முஹாஜிர்களும் அன்சாரில் எவரையும் ஹலீஃபாவாக ஆக்க தயாராக மாட்டார்கள். மாற்று கருத்துடைய சொற்பொழிவுகளுக்கு மேல் வாள்கள் வரை சென்றடையும் சந்தர்ப்பமும் இருந்தது. அந்த நாசுக்கான சந்தர்ப்பத்தில் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது நாவில் அல்லாஹு தஆலா எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தினான் என்றால், மறுபுறம் மக்களது உள்ளங்களை அபூபக்கர் அவர்களின்பால் கவனம் செலுத்தச் செய்தது. இதனால் இந்த அனைத்து பிரிவுகளும் வேறுபாடுகளும் ஒரே சமயத்தில் மீண்டும் அன்பு மற்றும் ஒற்றுமையாக மாறிவிட்டது. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், மேலும் எவ்வாறு இஸ்ரவேல சமுதாயமானது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வஃபாத்திற்கு பிறகு யூஷா பின் நூனின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆனார்களோ, முரண்பாடு கொள்ளவில்லையோ, மேலும் அனைவரும் தங்களது கட்டுப்படுதலை வெளிப்படுத்தினார்களோ, அதே சமயம் ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் அச்சம்பவம் நிகழ்ந்தது. மேலும் அனைவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிரிவினால் கண்ணீர் வடித்தவர்களாக உள்ளத்தால் ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மூன்றாவது முக்கியமான விஷயம், மேலும் அப்படிப்பட்ட குழப்பத்தை கையாள வேண்டியது மிக முக்கியமானதாகவும் இருந்தது. ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அதனை எவ்வாறு கையாண்டார்கள்? உசாமா அவர்களது படையை புறப்படச் செய்தலே அந்த விஷயமாகும். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த படையை சிரியாவின் எல்லை பகுதியில் ரோமானியர்களுடன் போரிட ஆயத்தப்படுத்தினார்கள். மோத்தா மற்றும் தபூக் போருக்கு பிறகு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவத்தின் மேலோங்கி வரும் வேறுபாடுகள் மற்றும் யூதர்களின் குழப்பத்தின் காரணத்தினால் ரோமானியர்கள் அரேபியா மீது தாக்குதல் தொடுத்துவிடக் கூடாது என்ற உணர்வு தோன்றியது. ஹசரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோத்தா போரின் போது ஹசரத் ஜயித், ஹசரத் ஜாஃபர், ஹசரத் அப்துல்லா பின் ரவாஹா ஆகிய 3 அமீர்களும் ஒருவர் பின் ஒருவராக ஷஹீதானார்கள். மோத்தா அர்தனுக்கு கிழக்கே அமைந்திருந்த ஒரு பசுமையான பகுதியாகும். இது பற்றி ஹசரத் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் ஜயித், ஹசரத் ஜாஃபர், ஹசரத் அப்துல்லா பின் ரவாஹா ஆகியோரது மரணத்தின் செய்தியை மக்களுக்கு தெரிவித்தார்கள். மக்களுக்கு இத்தகவல் வந்து சேர்வதற்கு முன்பாக அன்னார் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஜயிது கொடியை ஏந்தினார், மேலும் அவர் ஷஹீதானார். பிறகு ஜாஃபர் ஏந்தினார், அவரும் ஷஹீதாகிவிட்டார். பிறகு இப்னு ரவாஹா கொடியை ஏந்தினார், அவரும் ஷஹீதாகிவிட்டார். மேலும் அன்னாரது கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அன்னார் கூறுகிறார்கள், இறுதியில் அல்லாஹ்வின் வாள்களுள் ஒரு வாளாகிய அதாவது ஹாலித் பின் வலீத் அவர்கள் கொடியை ஏந்தினார்கள். இறுதியில் அல்லாஹ் அவர்களுக்கு எதிரிகள் மீது வெற்றியை வழங்கினான். அதற்கு பிறகு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனதுடன் முஸ்லிம்களுடன் சேர்ந்து தபூக்கை நோக்கி புறப்பட்டார்கள். ஆனால் எதிரிகளுக்கு போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக போரிட தைரியம் வரவில்லை. அவர்கள் சிரியாவின் உட்புற பகுதிகளில் நுழைந்து முஸ்லிம்களது தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதே நலம் என்று கருதினார்கள். இந்த போர்களின் காரணமாக முஸ்லிம்கள் தொடர்பாக ரோமானியர்களது எண்ணம் அபாயகரமானதாக ஆனது.
அவர்கள் அரேபியாவின் எல்லைப் பகுதியில் படையெடுத்துச் செல்ல ஏற்பாடுகளை ஆரம்பித்தார்கள். இந்த காரணத்தினால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமாவை தற்காப்பு நடவடிக்கையாக படையெடுத்து சிரியா செல்ல கட்டளையிட்டார்கள். மோத்தா போரின் மற்றுமொரு நோக்கம் ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு பழி தீர்ப்பதும் ஆகும். உசாமாவின் படை ஏற்பாடு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்திற்கு 2 தினங்களுக்கு முன் சனிக்கிழமை அன்று முழுமையடைந்தது. மேலும் அதன் ஏற்பாடு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே ஆரம்பிக்கப்பட்டது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதத்தின் இறுதியில் ரோமானியர்களுடன் போரிட ஆயத்தமாக கட்டளையிட்டிருந்தார்கள். ஹஸ்ரத் உசாமாவை அழைத்து, உமது தந்தை ஷஹீதான இடத்தை நோக்கி புறப்படுங்கள், அவர்களை குதிரைகளால் நசுக்கி விடுங்கள், நான் உங்களை இந்த படைக்கு தளபதியாக ஆக்குகிறேன் என்று கூறினார்கள். மற்றுமொரு அறிவிப்பில் வருகிறது, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்கா மற்றும் தாரூமை குதிரைகளால் நசுக்கி விடுங்கள் என்று கூறினார்கள். அதாவது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் போர் செய்ய நாடினார்கள், அவர்களுடன் நன்கு போரிடுங்கள். பல்கா சிரியாவில் அமைந்துள்ள ஒரு பகுதியாகும். அது டமாஸ்கஸ் மற்றும் வாதியுல் குராவுக்கு இடையே அமைந்துள்ளது. தாரூம் எகிப்தின் வழியில் கஸ்ஸாவுக்கு பிறகு அமைந்துள்ள ஒரு இடமாகும். அது குறித்து இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, எவ்வாறாகிலும் சிரியா தேசத்தை நோக்கி புறப்பட வழிகாட்டியவாறு அன்னார் கூறினார்கள், காலை விடிந்ததும் உபுனா வாசிகள் மீது தாக்குதலை ஆரம்பித்து விடுங்கள். உபுனாவும் சிரியாவின் பல்காவிற்கு அருகிலுள்ள ஒரு இடமாகும். மேலும் விரைந்து பயணம் செய்யுங்கள், அவர்களுக்கு தகவல் கிடைப்பதற்கு முன்பு போய் சேருங்கள். ஒருவேளை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வெற்றியை வழங்கினால் அங்கு சில நாட்கள் தங்குங்கள். மேலும் உங்களுடன் வழிகாட்டும் ஒருவரையும் அழைத்து செல்லுங்கள். மேலும் தூதர்கள் மற்றும் ஒற்றர்களையும் நீங்கள் புறப்படுவதற்கு முன்பே அனுப்பி வையுங்கள் என்று கூறினார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் உசாமா அவர்களுக்காக தனது கைகளால் கொடியை கட்டிய பிறகு கூறினார்கள், அல்லாஹுவின் பெயரால் அவனது வழியில் ஜிஹாது செய்யுங்கள், மேலும் அல்லாஹுவை மறுப்பவர்களுடன் போரிடுங்கள். ஹஸ்ரத் உசாமா அவர்கள் அதனை, அதாவது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கைகளால் கட்டப்பட்ட கொடியை எடுத்துக்கொண்டு அதனை ஹஸ்ரத் புரைதா பின் ஹசீப் அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். மேலும் ஜுர்ஃப் என்ற இடத்தில் படையை ஒன்று திரட்டினார்கள். ஜுர்ஃபும் மதினாவிலிருந்து வடக்கில் 3 மைல் தொலைவில் அமைந்துள்ள ஒரு இடமாகும். முஹாஜிர்கள் மற்றும் அன்சார் பெருந்தகைகளுள் எவரும் எஞ்சியிருக்கவில்லை. ஆயினும் அவர் இந்த போருக்காக அழைக்கப்பட்டார். அவர்களுள் அபுபக்கர், ஹசரத் உமர் மற்றும் ஹசரத் அபு ஒபைதா பின் ஜர்ராஹ், ஹசரத் சஅத் பின் அபி வக்காஸ், ஹசரத் சயீத் பின் ஜயத், ஹசரத் கதாதா பின் நுஅமான் ரதியல்லாஹு அன்ஹு, ஹசரத் சல்மா பின் அஸ்லம் ரதியல்லாஹு அன்ஹு ஆகிய அனைவரும் அடங்கியிருந்தார்கள். சில மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். மேலும் கூறினார்கள், இந்த பையனை ஆரம்பகால முஹாஜிர்களுக்கு அமீராக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விஷயத்தில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் கோபமுற்றார்கள். அன்னார் தனது தலையை ஒரு கைக்குட்டையால் கட்டியிருந்தார்கள். மேலும் அன்னார் ஒரு போர்வையை போர்த்தியிருந்தார்கள். அன்னார் மிம்பரில் ஏறி அல்லாஹ்வின் புகழ் பாடி பிறகு கூறினார்கள், மக்களே, சிலரது பேச்சு உசாமாவை அமீராக நியமித்தது தொடர்பாக இருந்தது என்று எனக்கு தகவல் கிடைத்தது. ஒருவேளை என்னுடைய உசாமாவை அமீர் ஆக்கியதற்காக நீங்கள் ஆட்சேபனை செய்கிறீர்கள் என்றால், அவருக்கு முன்பு அவரது தந்தையாரை எனது அமீராக ஆக்கியதற்கும் ஆட்சேபனை செய்துவிட்டீர்கள். இறைவன் மீது ஆணையாக அவர் தலைமைக்கு தகுதியானவராவார். அவருக்கு பிறகு அவரது மகனும் தலைமைக்கு தகுதியானவராவார். அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்தமான மக்களுள் இருக்கிறார்கள். நிச்சயமாக இவர்கள் இருவரும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், எல்லாவிதமான நன்மைகளையும் அவர்களை குறித்து சிந்தித்து விடலாம். எனவே இவருக்கு, அதாவது உசாமாவுடன் ஒரு நல்ல முறையில் நடந்து கொள்ளும் அறிவுரையை பெறுங்கள். ஏனென்றால் இவர் உங்களுள் சிறந்த மக்களில் ஒருவராவார் என்று கூறினார்கள். இது 10 ரபியுல் அவ்வல் சனிக்கிழமை அன்று நடந்தது. அதாவது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்திற்கு 2 தினங்கள் முன்பு நடந்தது. ஹசரத் உசாமா அவர்களுடன் புறப்பட்டு கொண்டிருந்த முஸ்லிம்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியா விடை கொடுத்து ஜுருஃப் என்ற இடத்தில் படையுடன் இணைவதற்காக சென்று விட்டார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நோய் அதிகரித்து விட்டது. ஆனால் அன்னார் உசாமாவின் படையை அனுப்புங்கள் என்று வலியுறுத்தி கூறி வந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்று ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வலி
மேலும் அதிகமாகிவிட்டது. ஹசரத் உசாமா அவர்கள் படையிலிருந்து திரும்பி வரும்போது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவிழந்தவர்களாக இருந்தார்கள். அந்நாளில் மக்கள் அன்னாருக்கு மருந்து ஊட்டினார்கள். ஹசரத் உசாமா அவர்கள் தலை குனிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முத்தமிட்டார்கள். அன்னாரால் பேச இயலவில்லை. ஆனால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 2 கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி ஹசரத் உசாமா அவர்களது தலையில் வைத்தார்கள். ஹசரத் உசாமா அவர்கள், அன்னார் எனக்காக துவா செய்கிறார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன் என்று கூறுகிறார்கள். ஹசரத் உசாமா அவர்கள் படையை நோக்கி திரும்பி வந்தார்கள். ஹசரத் உசாமா திங்கட்கிழமை அன்று மீண்டும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். அப்போது அன்னார் தேறி இருந்தார்கள். அன்னார் உசாமாவிடம் அல்லாஹு தஆலாவின் அருளால் புறப்படுங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் உசாமா அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து விடை பெற்று தனது படையை நோக்கி புறப்பட்டார்கள். மக்களிடம் புறப்பட கட்டளையிட்டார்கள். அன்னார் புறப்பட எண்ணம் கொண்ட அந்த தருணம் அன்னாரது தாயார் ஹசரத் உம்மே ஐமன் அவர்களிடமிருந்து ஒரு மனிதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இறுதி நேரம் நெருங்கிவிட்டதாக தெரிகிறது என்ற தூது செய்தி வந்தது. எனவே ஹசரத் உசாமா அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். மேலும் ஹசரத் உமர் மற்றும் ஹசரத் அபு உபைதா ஆகியோரும் அவர்களுடன் இருந்தார்கள். மேலும் அன்னார் இறுதி நேரத்தில் இருந்தார்கள். 12 ரபியுல் அவ்வல் திங்கட்கிழமை அன்று சூரியன் இறங்கிய பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனார்கள். இதனால் முஸ்லிம்களின் படை ஜுர்ஃபிலிருந்து மதீனா திரும்பி வந்தது. மேலும் ஹசரத் புரைதா பின் ஹசீப் அவர்கள் ஹசரத் ஒசாமா அவர்களது கொடியை கொண்டு வந்தார்கள். மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வீட்டின் வாசலில் ஊன்றினார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹசரத் உசாமா அவர்களது படை ஜி ஹஷ்பில் இருந்தது. மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத் நிகழ்ந்துவிட்டது. ஜி ஹஷ்பும் மதீனாவிலிருந்து சிரியா செல்லும் வழியில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கின் பெயராகும். இறுதியில் ஹசரத் அபூபக்கர் அவர்களிடம் பையத் செய்துவிட்டதும் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஹசரத் புரைதா பின் ஹசீப் அவர்களிடம் கொடியை எடுத்துக்கொண்டு உசாமா அவர்களின் வீட்டுக்கு எடுத்துச் செல்லுங்கள், அவர் தனது நோக்கத்திற்காக புறப்படட்டும் என்று கட்டளையிட்டார்கள். ஹசரத் புரைதா கொடியை படையின் முதல் இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அந்த படையின் எண்ணிக்கை 3000 கூறப்படுகிறது. மற்றொரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹசரத் உசாமா பின் ஜயத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் 700 வீரர்களுடன் சிரியா அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்றும் வருகிறது. ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது: ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்திற்கு பிறகு 2வது நாளன்று ஹசரத் அபூபக்கர் அவர்கள், ஒசாமாவின் திட்டம் முழுமைப்படுத்தப்படும், ஒசாமாவின் படையை விட்டும் எவரும் மதீனாவில் இருக்கக்கூடாது, ஆனால் அவர்கள் அனைவரும் ஜுர்ஃபில் அவர்களது படையுடன் இணைய வேண்டும் என்று அறிவித்தார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்திற்கு பிறகு அனைத்து அரேபியர்களிடத்திலும், அவர்கள் சாதாரணமானவர்களோ அல்லது குறிப்பானவர்களோ, ஏறக்குறைய எல்லா கோத்திரத்திலும் இர்திதாதின், அதாவது மார்க்கத்தின் ரத்தின் குழப்பம் பரவிவிட்டிருந்தது. அவர்களிடம் நயவஞ்சகத்தன்மை வெளிப்பட்டது. மேலும் அச்சமயம் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் தங்களது கழுத்துக்களை உயர்த்தி உயர்த்தி பார்க்க ஆரம்பித்தார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மற்றும் முஸ்லிம்களது குறைந்த எண்ணிக்கை, மேலும் எதிரிகளின் பெரும்பான்மையின் காரணத்தால் அவர்களது நிலை மழை பெய்யும் இரவில் ஆடுகளைப் போன்று இருந்தது. அதாவது முற்றிலும் உதவியற்றவர்களாக இருந்தார்கள். இதனால் மக்கள் அபூபக்கர் அவர்களிடம், இம்மக்கள் உசாமாவின் படையை முஸ்லிம்களின் படையாக கருதுகிறார்கள். மேலும் தாங்கள் காண்பது போன்று அரேபியர்கள் உங்களுக்கு கட்டுப்படவில்லை. மேலும் முஸ்லிம்களின் இந்த ஜமாஅத்தை உங்களிடமிருந்து பிரித்து வைப்பது உகந்ததல்ல. அதாவது உசாமாவின் படையை அனுப்புவது உகந்ததல்ல. அதற்கு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், எனது உயிர் எவனது கைகளில் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, என்னை மிருகங்கள் கிழித்து தின்பதாக நான் நம்பினாலும் நான் உசாமாவின் படை குறித்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்திய தீர்மானத்தை நிச்சயம் செயல்படுத்துவேன் என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் வருகிறது: ஹசரத் அபூபக்கர் அவர்கள், எவ்வித இணையும் இல்லாத அந்த வணக்கத்திற்குரியவன் மீது ஆணையாக, ஒருவேளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூய துணைவியார்களது கால்களை நாய்கள் இழுத்துச் சென்றாலும்
நான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பியதை திரும்ப அழைக்க மாட்டேன். மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய அந்த கொடியை நான் அவிழ்க்க மாட்டேன் என்று கூறினார்கள். ஹஸரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது பற்றி கூறுகிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது அரேபியா முழுவதும் முர்த்ததாகிவிட்டது. ஹசரத் உமர் மற்றும் ஹசரத் அலி போன்ற தைரியமிக்க மனிதர்களும் இந்த குழப்பத்தை கண்டு கலக்கமடைந்தார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வஃபாத்திற்கு முன்னதாக ரோமானிய பகுதியில் தாக்குதல் தொடுக்க ஒரு படையை ஆயத்தம் செய்தார்கள். மேலும் ஹசரத் உசாமா அவர்களை அதன் அதிகாரியாக நியமித்தார்கள். இந்த படை புறப்படுவதற்கு முன் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். மேலும் அன்னாரது வஃபாத்தினால் அரேபியா முர்த்ததானது. எனவே சஹாபாக்கள் ஒருவேளை இவ்வாறான கலகத்தின் நேரத்தில் உசாமாவின் படையை தற்போது ரோமானிய பகுதியில் தாக்குதல் தொடுப்பதற்காக அனுப்பி வைத்தால் பிறகு இங்கு முதியவர்களும் குழந்தைகளும் பெண்களும் மட்டுமே எஞ்சியிருப்பார்கள். மேலும் மதினாவின் பாதுகாப்பிற்கு எவ்வித ஏற்பாடும் இருக்காது என்று எண்ணினர். எனவே அவர்களுள் பெரும் சஹாபாக்களின் ஒரு கூட்டம் ஹசரத் அபூபக்கர் அவர்களிடம் சென்று அவர்கள் இந்த படையை கலகம் முடிவடையும் வரை தடுத்து வைக்க வேண்டும் என்று விண்ணப்பிப்பதற்காக ஆலோசனை கூறினார்கள். எனவே ஹசரத் உமர் மற்றும் இதர பெரும் சஹாபாக்கள் அன்னார் முன் சென்றார்கள். அவர்கள் இந்த விண்ணப்பத்தை எடுத்து வைத்தார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் இந்த விஷயத்தை கேட்டதும் மிகவும் கோபமுற்று அந்த கூட்டத்தில், நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்திற்கு பிறகு அன்னாரின் முதல் பணியான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட கட்டளையிட்ட படையை தடுக்க வேண்டும் என்று நாடுகிறீர்களா? பிறகு அன்னார், இறைவன் மீது ஆணையாக, எதிரிகளது படைகள் மதினாவின் வீடுகளில் நுழைந்தாலும் நாய்கள் முஸ்லிம் பெண்களின் சடலங்களை இழுத்துச் சென்றாலும் அப்போதும் கூட நான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட தீர்மானித்த இந்த படையை தடுக்க மாட்டேன் என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்களிடம் இந்த வீரமும் தைரியமும் உருவானதற்கான காரணம் யாதெனில், இறைவன் இவ்வாறு கூறியுள்ளான், முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஇ அலல் குஃபார். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது அவர்களுடன் இருப்பவர்கள் நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக கடுமை காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். எவ்வாறு மின்சாரத்துடன் சேர்ந்து சாதாரண வயரும் மாபெரும் ஆற்றலை பெற்றுவிடுகின்றதோ அதே போன்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தொடர்பின் காரணத்தினால் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்களும் அன்னாரை ஏற்றுக்கொண்டவர்களும் அஷித்தாயி அலல் குஃபாராக ஆகிவிட்டார்கள். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது நூலான சிர்ருல் ஹிலாஃபாவில் கூறுகிறார்கள், இப்னு அசீர் தனது வரலாற்றில் எழுதியிருக்கின்றார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணம் நிகழ்ந்ததும் அன்னாரது மரணத்தின் செய்தி மக்கா மற்றும் அங்குள்ள கவர்னர் அத்தாப் பின் உசைதுக்கு கிடைத்ததும் உசைத் தலைமறைவானார். மேலும் மக்கா நடுங்கி போனது. அங்குள்ள குடிமக்கள் முர்த்ததாக நேர்ந்திருக்கும். மேலும் கூறுகிறார்கள், அரேபியா முர்த்ததாகிவிட்டது. கோத்திரத்தின் பொதுமக்களும் குறிப்பான சில மக்களும் நயவஞ்சகம் கொண்டனர், அதாவது முர்த்ததாகிவிட்டனர். எல்லா கோத்திரத்திலிருந்தும் பொதுமக்களும் குறிப்பிட்ட சிலரும் நயவஞ்சகத்தை வெளிப்படுத்தினார்கள். மேலும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களது கழுத்தை உயர்த்தி பார்க்க ஆரம்பித்தார்கள். முஸ்லிம்களது நபி இறந்துவிட்ட காரணத்தினால், மேலும் தங்களது குறைந்த எண்ணிக்கை மற்றும் எதிரிகளின் அதிக எண்ணிக்கையின் காரணத்தினால் மழையின் இரவில் ஆடுகளைப் போன்று தவிக்கும் சூழ்நிலை உருவானது. எனவே மக்கள் அபூபக்கர் அவர்களிடம், இம்மக்கள் உசாமாவின் படையை முஸ்லிம்களின் படையாக கருதுகிறார்கள். தாங்கள் காண்கின்றீர்கள், அரேபியர்கள் உங்களிடம் கட்டுப்படாமையை காண்பிக்கிறார்கள். எனவே தாங்கள் முஸ்லிம்களின் இந்த ஜமாத்தை உங்களிடமிருந்து பிரித்து வைப்பது உகந்தது அல்ல என்று கூறினார்கள். அதற்கு ஹசரத் அபூபக்கர் அவர்கள், எனது உயிர் எவன் கையில் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக, ஒருவேளை மிருகங்கள் என்னை இழுத்துச் செல்வதாக நான் நம்பினாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கட்டளைக்கு ஏற்ப உசாமாவின் படையை நிச்சயம் புறப்படச் செய்வேன் என்று கூறினார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த முடிவை ஒருபோதும் என்னால் புறக்கணிக்க முடியாது என்று கூறினார்கள். அன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கட்டளையை அதன் உரிமைக்கு ஏற்ப நிலைநிறுத்தினார்கள், அதனை செயல்படுத்தினார்கள். மேலும் ஹசரத் உசாமா அவர்களது படையில் இணைந்திருந்த சஹாபாக்களை மீண்டும் படையில் இணையுமாறு கட்டளையிட்டார்கள். உசாமாவின் படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டலின்படி இணைந்திருந்த ஒவ்வொருவரும் ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது.
மேலும் அவர்கள் பின்வாங்குவதற்கு அனுமதியும் வழங்க மாட்டேன் என்று கூறினார்கள். அவர் நடந்து செல்ல நேரிட்டாலும் நிச்சயம் அவர் செல்வார் என்று கூறியதும் ஒருவர் கூட பின்வாங்கவில்லை. எவ்வாறாகிலும் இறுதியில் படை மீண்டும் ஒருமுறை ஆயத்தமாகிவிட்டது. சில சஹாபாக்கள் இக்கட்டான சூழ்நிலையை கருத்தில் கொண்டவாறு மீண்டும் தற்போதைக்கு இந்த படையை தடுத்துவிடலாமே என்று ஆலோசனை கூறினார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹசரத் உசாமா அவர்கள் ஹசரத் உமர் அவர்களிடம் தாங்கள் ஹசரத் அபூபக்கர் அவர்களிடம் சென்று படையை புறப்படச் செய்யும் கட்டளையை தடுத்துவிடுங்கள், அப்போதுதான் நாம் எதிராக போரிட முடியும். மேலும் ரசூலின் ஹலிஃபா மற்றும் ரசூலின் துணைவியார் மற்றும் முஸ்லிம்களை இணை வைப்பவர்களின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்க முடியும் என்று கூறினார்கள். ஹசரத் உசாமா அவர்களது படையில் இணைந்து இருந்த சில அன்சார்கள் ஹசரத் உமர் அவர்களிடம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹலீஃபா அபூபக்கர் அவர்கள் ஒருவேளை படையை அனுப்புவதில் உறுதி கொண்டுள்ளார்கள் என்றால் எங்கள் சார்பாக இந்த செய்தியை தெரிவியுங்கள். மேலும் அவர்களிடம் உசாமாவை விட வயதில் பெரியவர்களை படைக்கு தலைவராக நியமிக்குமாறு விண்ணப்பம் செய்யுங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் உமர் அவர்கள் உசாமா அவர்களது கூற்றுக்கிணங்க ஹசரத் அபூபக்கர் அவர்களிடம் சென்று ஹசரத் உசாமா கூறியவற்றை எடுத்துரைத்தார்கள். அதற்கு ஹசரத் அபூபக்கர் அவர்கள், ஒருவேளை என்னை நாயும் ஓநாயும் கிழித்து தின்றாலும் நான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்ட இந்த தீர்மானத்தை செயல்படுத்தியே தீருவேன். மேலும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இந்த தீர்மானத்தை நான் மாற்ற மாட்டேன். மேலும் இப்பகுதியில் என்னை என்று வேறு எவரும் எஞ்சியிருக்காவிட்டாலும் இந்த தீர்மானத்தை செயல்படுத்தியே தீருவேன் என்று கூறினார்கள். பிறகு ஹசரத் உமர் அவர்கள் அன்சார் உசாமா அவர்களை விட வயதில் பெரியவரை அமீராக நியமிக்க நாடுகிறார்கள் என்று கூறினார்கள். இதனால் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அன்னார் அமர்ந்திருந்தார்கள். ஹசரத் உமர் அவர்களது தாடியை பிடித்து, உமரே, உனது தாய் உன்னை தொலைத்து விடட்டும். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அமீராக நியமித்திருக்கிறார்கள். மேலும் நீர் என்னிடம் அவரை தலைமை பதவியிலிருந்து விலக கூறுகிறீரா என்று கேட்டார்கள். ஹசரத் உமர் அவர்கள் மக்களிடம் திரும்பி வந்தார்கள். பிறகு அவர்கள் அன்னாரிடம் என்னவாயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு ஹசரத் உமர் அவர்கள், சென்று விடுங்கள், உங்களது தாய் உங்களை தொலைத்து விடட்டும் என்று கூறினார்கள். அதாவது திட்டினார்கள். அவர்களிடம், இன்று உங்கள் காரணத்தினால் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹலிஃபாவிடமிருந்து எனக்கு எவ்வித நன்மையும் கிடைக்கவில்லை என்று கூறி அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள். அதாவது அவர்கள் எனது கூற்றை மிகவும் தவறாக கருதினார்கள் என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்களது கட்டளையின்படி உசாமாவின் படை ஜுர்ஃப் என்ற இடத்தில் ஒன்று கூடியதும் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் தாமும் அங்கு சென்றார்கள். மேலும் அங்கு சென்று படையை மேற்பார்வையிட்டார்கள். மேலும் அதனை வரிசைப்படுத்தினார்கள். புறப்படும் தருணத்தின் காட்சியும் மிக வியப்பிற்குரியதாக இருந்தது. அச்சமயம் உசாமா சவாரி செய்து கொண்டிருந்தார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். ஹசரத் உசாமா அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹலீஃபாவே, ஒன்று தாங்கள் சவாரி செய்யுங்கள் அல்லது நானும் கீழே இறங்குகிறேன் என்று கூறினார்கள். அதற்கு ஹசரத் அபூபக்கர் அவர்கள், இறைவன் மீது ஆணையாக நீங்களும் கீழே இறங்க மாட்டீர்கள், நானும் சவாரி செய்ய மாட்டேன் என்று கூறினார்கள். மேலும் எனக்கு என்ன, நான் எனது 2 கால்களாலும் அல்லாஹ்வின் வழியில் சிறிது நேரத்திற்காவது தூசுபடிய செய்ய வேண்டாமா? ஏனென்றால் போரில் கலந்து கொள்ள செல்பவர் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவருக்கு அதற்கு பதிலாக 700 நன்மைகள் எழுதப்படுகின்றன. மேலும் அவருக்கு 70 மடங்கு உயர்ந்த அந்தஸ்து வழங்கப்படுகிறது. அதாவது அவரது 700 தீமைகள் முடித்து வைக்கப்படுகின்றன. பிறகு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் உசாமா அவர்களிடம், தாங்கள் சரி என்று கருதினால் ஹசரத் உமர் அவர்களை எனது பணியில் ஒத்துழைக்க விடுங்கள் என்று கூறினார்கள். உசாமா அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். அதற்கு பிறகு ஹசரத் உமர் அவர்கள் எப்பொழுதும் உசாமா அவர்களை சந்திக்கும் போதெல்லாம், எதுவரையெனில் அன்னார் ஹலிஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் கூட அன்னாரிடம், அதாவது ஹசரத் உசாமா அவர்களிடம் பேசும்போதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹல் அமீர் என்று கூறுவார்கள். ஹசரத் உமர் அவர்கள் அந்த படையில் இருந்தார்கள். அச்சமயம் அவர்கள் அன்னாருக்கு அமீராக இருந்தார்கள். எனவே ஹசரத் உமர் அவர்கள், அமீரே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறி வந்தார்கள். ஹசரத் உசாமா அவர்கள், கஃபரல்லாஹு லக யா அமீர் அல் முஃமினீன் என்று பதிலளிப்பார்கள்.
மூமின்களின் தலைவரே, அல்லாஹ் தங்களுடன் பாவ மன்னிப்புடன் நடந்து கொள்வானாக என்று இதற்கு பொருள். இது குறித்து மேலும் குறிப்பு உள்ளது. இறுதியில் படையிடம் ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொற்பொழிவாற்றியவாறு கூறினார்கள், நான் உங்களுக்கு 10 விஷயங்களின்பால் அறிவுறுத்துகிறேன். நீங்கள் துரோகம் செய்யாதீர்கள், போர்ச்செல்வங்களை திருடாதீர்கள், உடன்படிக்கையை மீறாதீர்கள், ஒச்சம் செய்யாதீர்கள், அதாவது ஒருவரது மூக்கு, காது ஆகியவற்றை வெட்டிவிடுதல், கண்களை தோண்டிவிடுதல், முகத்தை சீர்குலைத்தல் ஆகியவை. மேலும் சிறிய குழந்தைகளை கொல்லாதீர்கள். மேலும் வயோதிகர்களையும் பெண்களையும் பேரித்த மரங்களையும் வெட்டாதீர்கள். மேலும் அவற்றை எரிக்காதீர்கள். மேலும் எந்த பழம் தரும் மரங்களையும் வெட்டாதீர்கள். நீங்கள் எந்த ஆடு மாடுகளையும் உங்கள் உணவுக்காகவே அன்றி ஒட்டகங்களையும் அறுக்காதீர்கள். நீங்கள் தங்களை தாங்களே தேவாலயங்களுக்கு அர்ப்பணித்து இருக்கின்ற சில மக்களை கடப்பீர்கள். அவர்களை நீங்கள் அவர்களது நிலையிலேயே விட்டுவிடுங்கள். அதாவது அனைத்து பாதிரிமார்களையும் ஒன்றும் கூறாதீர்கள். கிறிஸ்தவ பாதிரியார்கள், துறவிகள் ஆகியோர். மேலும் மக்களிடம் செல்லும்போது அல்லாஹ்வின் பெயர் கூறி உண்ணுங்கள், இது ஹராம் என்று கூறி அவர்கள் உணவு சமர்ப்பிக்கும் போது உண்ணாமல் இருந்து விடாதீர்கள். பிஸ்மில்லாஹ் ஓதிவிட்டு சாப்பிடுங்கள். மேலும் உங்களிடத்தில் தங்களது தலைமுடியை நடுப்பகுதியில் சுத்தம் செய்து நாலாபிரமும் கட்டியிருப்பதை போன்று முடி வைத்திருப்பவர்கள் சந்தித்தால் வாளால் அவர்களை கவனியுங்கள். இந்த மக்கள் மற்றும் இது பற்றி பல்வேறு அறிவிப்புகள் கிடைக்கின்றன. இவ்வாறு வருகிறது: கிறிஸ்தவர்களின் ஒரு கூட்டம், அவர்கள் பாதிரியார்கள் அல்ல, ஆனால் மார்க்க தலைவர்களாக இருக்கின்ற மக்கள். மேலும் அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக போருக்காக தூண்டிவிடுபவர்களாக இருந்தார்கள். போரில் பங்கு பெறவும் செய்தார்கள். அன்னார் தேவாலயங்களில் இருக்கின்ற பாதிரியார்களை ஒன்றும் செய்யாமல் அவர்களுடன் சண்டையிடாமல் இருக்குமாறு கூறினார்கள். ஆனால் இவ்வாறான மக்கள் மற்றும் அவர்களுடன் செல்கின்ற மக்களுடன் நிச்சயம் சண்டையிடுமாறு கூறினார்கள். ஏனென்றால் அம்மக்கள் போரிடுபவர்களாகவும் இருக்கின்றார்கள், போருக்கு தூண்டுபவர்களாகவும் இருக்கிறார்கள். கூறினார்கள், அல்லாஹ்வின் பெயரால் புறப்படுங்கள். அல்லாஹ் உங்களை எல்லாவித காயங்கள் மற்றும் எல்லாவித நோய்கள் மற்றும் பிளேகில் இருந்து பாதுகாப்பானாக. பிறகு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஹசரத் உசாமா அவர்களிடம் கூறினார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடம் செய்ய சொல்லி கட்டளையிட்ட அனைத்தையும் செய்யுங்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கட்டளையை நிறைவேற்றுவதில் எவ்வித அலட்சியமும் இருக்கக்கூடாது. அதற்கு பிறகு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஹசரத் உமர் அவர்களுடன் மதீனா சென்றார்கள். அபூபக்கர் அவர்கள் உசாமா பின் ஜயத் அவர்களது படையை ரபியுல் அவ்வல் 11 ஹிஜ்ரியின் இறுதியில் புறப்படச் செய்தார்கள். மற்றுமொரு அறிவிப்பின் அடிப்படையில் அவர்களை ரபியுல் சானியின் முதல் நாள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு புறப்படச் செய்தார்கள். ஹசரத் உசாமா அவர்கள் 20 இரவுகள் பயணம் செய்தவாறு உபுனாவை அடைந்து அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தார்கள். மேலும் முஸ்லிம்களது அடையாளம் யா மன்சூரே உம்மத் ஆகும். அதாவது மன்சூரே தாக்குங்கள், அதாவது எதிர்த்து யார் வந்தாலும் அவரை கொல்லுங்கள் என்பதாகும். வந்தவரை கொன்றுவிட்டார்கள். மேலும் எவர் மீது ஆதிக்கம் செலுத்த முடியுமோ அவரை கைதியாக்கினார்கள். ஹசரத் உசாமா அவர்கள் அந்த மைதானங்களில் தங்களது குதிரை வீரர்களை அணிவகுக்க செய்தார்கள். அவர்களுக்கு கிடைத்த போர் செல்வங்களை திரட்டுவதில் ஈடுபட்டிருந்தார்கள். அது உசாமா அவர்கள் தனது தந்தையின் சப்ஹா என்ற பெயருடைய குதிரையில் சவாரி செய்தார்கள். மேலும் அவர்கள் தாக்குதல் நடத்தி தனது தந்தையை கொன்றவர்களையும் கொன்றுவிட்டார்கள். மாலை பொழுதானதும் ஹசரத் உசாமா அவர்கள் மக்களிடம் புறப்பட கட்டளையிட்டார்கள். மேலும் தனது வேகத்தை கூட்டினார்கள். அவர்கள் 9 இரவுகளில் வாதியில் குரா வந்தடைந்தார்கள். மேலும் அன்னார் நற்செய்தி வழங்குபவரை மதீனாவுக்கு அனுப்பி படையின் நலத்தை தெரிவித்தார்கள். அதற்கு பிறகு அன்னார் புறப்பட தீர்மானித்தார்கள். மேலும் 6 இரவுகளில் மதீனா வந்தடைந்தார்கள். அந்த போரில் முஸ்லிம்களுள் எவரும் ஷஹீதாகவில்லை. இந்த வெற்றி மற்றும் வெற்றி பெற்ற படை மதீனா வந்தடைந்தது. அபூபக்கர் முஹாஜிர்கள் மற்றும் மதீனாவாசிகளுடன் படையின் நலத்தை கருதி மகிழ்ந்தவாறு அவர்களை சந்திக்க வெளியே வந்தார்கள். ஹசரத் உசாமா தனது தந்தையின் குதிரையில் சவாரி செய்தவாறு நுழைந்தார்கள். மேலும் ஹசரத் புரைதா பின் ஹசீப் அன்னாருக்கு முன் கொடியேந்தியவாறு இருந்தார்கள். அவர்கள் மஸ்ஜிது நபவி வந்தடைந்தார்கள். அன்னார் மஸ்ஜிதில் நுழைந்து 2 ரக்கத்துகள் தொழுதார்கள். பிறகு அன்னார் தனது வீட்டிற்கு சென்று விட்டார்கள். பல்வேறு அறிவிப்புகளின் அடிப்படையில் 40 to 70 தினங்கள் வரை அன்னார் வெளியே தங்கிய பிறகு மதீனா வந்தடைந்தார்கள் என்று உள்ளது. இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அநேகமாக இது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்திருந்த நேசத்தின் காரணமாகத்தான்
உசாமாவிடம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைத்திருந்த கொடியை அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொடியை ஒப்படைத்திருக்கும் போது அதனை இப்னு அபு கஹாஃபாவால் எவ்வாறு விடுவிக்க முடியும் என்று கூறினார்கள். ஒசாமாவின் படை திரும்பி வந்தபோதும் அந்த கொடியின் முடிச்சு அவிழ்க்கப்படவில்லை. அந்த கொடி பிறகும் கூட ஹசரத் உசாமாவின் வீட்டிலேயே இருந்தது. எதுவரை என்றால் ஹசரத் உசாமாவின் மரணமும் நிகழ்ந்தது. உசாமாவின் படையின் தாக்கங்களை பற்றி எழுதப்பட்டுள்ளது. இந்த படையினால் மிகவும் முக்கிய மற்றும் நெடுநாள் பலன் தரும் தாக்கங்கள் வெளிப்பட்டன. முதலாவது, ஆரம்பத்தில் மிகவும் வலியுறுத்தி உசாமாவின் படையை இப்போது அனுப்ப வேண்டாம் என்று சூழ்நிலை எதிர்பார்ப்பதாக கூறிய மக்கள் ஹலிஃபாவின் முடிவு உரிய நேரத்தில் எவ்வளவு பலன் தரக்கூடியதாக இருந்தது என்பதை அறிந்து கொள்வார்கள். மேலும் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் மிகுந்த தொலைநோக்கு பார்வையுடையவரும் ஆழமான சிந்தனை கொண்டவரும் ஆவார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இரண்டாவது, இந்த படை புறப்படுவதற்கு முன்பு அரேபிய கோத்திரங்களில் முஸ்லிம்கள் மீதான கம்பீரம் ஏற்பட்டுவிட்டது. மேலும் அவர்கள் ஒருவேளை முஸ்லிம்களிடத்தில் ஆற்றல் இல்லை என்றால் படையை அனுப்பியிருக்க மாட்டார்கள் என்று சிந்தித்தார்கள். இது அவர்களிடத்தில் பெரும் திகிலை ஏற்படுத்தியது. மூன்றாவது விஷயம், அரேபிய எல்லைப் பகுதியில் வட்டமிட்டு கொண்டிருந்த அந்நிய ஆற்றல்கள், குறிப்பாக ரோமானியர்களுக்கு முஸ்லிம்கள் மீது ஒரு திகில் உணர்வு ஏற்பட்டுவிட்டது. ரோமானியர்கள் இது எப்படிப்பட்ட மக்கள்? இவர்கள் ஒருபுறம் தங்களது தூதரை பறிகொடுத்து விட்டார்கள், மறுபுறம் இவர்கள் நமது நாட்டின் மீது தாக்குதல் தொடுத்திருக்கிறார்கள் என்று கூறினார்கள். பிரசித்தி பெற்ற இங்கிலாந்தைச் சேர்ந்த வரலாற்றாசிரியர் சர் தாமஸ் வாக்கர் உசாமாவின் படையை பற்றி எழுதுகிறார். அதன் மொழியாக்கம் இவ்வாறாகும்: முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் அவர்கள் உசாமாவின் படையை அனுப்பினார்கள். அதனை சிரியாவுக்கு அனுப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதி கொண்டிருந்தார்கள். அரேபியாவின் இக்கட்டான சூழ்நிலையை கருத்தில் கொண்ட ஒரு சில முஸ்லிம்கள் அதற்கு விரோதம் தெரிவித்தார்கள். ஆனால் அபூபக்கர் அவர்கள் அவர்களது விரோதத்தை இந்த கூற்றின் மூலமாக அமைதிப்படுத்தினார்கள். அதாவது, நான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழங்கப்பட்ட எந்த கட்டளையையும் தடுக்க மாட்டேன். மதீனா காட்டு மிருகங்களால் வேட்டையாடப்பட்டாலும் இந்த படையை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது விருப்பத்திற்கு ஏற்ப முழுமையடைய செய்வேன் என்று கூறினார்கள். இது மிக மிக உயர்தரமான திட்டங்களில் முதல் திட்டமாக இருந்தது. அதன் வாயிலாக சிரியா, ஈரான் மற்றும் வட ஆப்பிரிக்காவை கைப்பற்றினார்கள். மேலும் தொன்மையான பாரசீக ஆட்சி முடிவுக்கு கொண்டு வந்தனர். ரோமானிய ஆட்சியின் கீழ் இருந்த அதன் சிறந்த மாநிலங்களை விடுதலை செய்தார்கள். அதே போன்று மற்றோரிடத்தில் இது பற்றி குறிப்பு கிடைக்கின்றது. என்சைக்ளோபீடியா ஆஃப் இஸ்லாமில் எழுதப்பட்டுள்ளது: ஹசரத் உசாமா அவர்களிடம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹலீஃபா அபூபக்கர் அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது விருப்பத்தை நிறைவு செய்ய உசாமாவின் படை வழக்கம்போல் புறப்படும் என்று கட்டளையிட்டார்கள். கோத்திரங்களில் முன்பே கலகங்கள் வெடித்திருந்தாலும் உசாமா சிரியா நாட்டில் ஜெயித் கொலை செய்யப்பட்ட பல்காவின் பகுதியிலே அடைந்தார்கள். உசாமா அவர்கள் உபுனா பகுதியில் தாக்குதல் தொடுத்துவிட்டு அந்த வெற்றியினால் முர்த்ததின் செய்திகளால் மிகவும் கவலையோடு இருந்த மதீனாவாசிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். எனவே இந்த திட்டமானது ஒரு சாதாரண திட்டத்தை விட அதிகமாக மிக முக்கியமான அந்தஸ்தை பெற்றுள்ளது. இதன் காரணத்தினால் இந்த திட்டத்தை சிரியாவின் வெற்றிக்கு அடித்தளமாக ஆக்கியுள்ளனர். பிறகு மற்றும் ஒரு சவாலை அபூபக்கர் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அது ஜகாத் கொடுப்பதிலிருந்து தடுப்பவர்கள் மற்றும் மறுப்பவர்கள் மற்றும் அவர்களது குழப்பம் ஆகியவையாகும். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்தின் செய்தி அரேபியா முழுவதும் பரவியதும் எல்லா புறத்திலிருந்தும் இர்த்திதாதின், அதாவது மார்க்கத்திலிருந்து ரத்தாகி செல்வதிலும் மார்க்கத்திலிருந்து ரத்தாகி செல்லுதல், இந்த இர்த்திதாதின் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது செய்தி அரேபியா முழுவதும் பரவியதும் எல்லா புறத்திலும் இர்த்திதாத் மற்றும் கலகத்தின் நெருப்பு பற்றி எரிந்தது. அல்லாமா இப்னு இஸ்ஹாக் கூறுகிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்தின் போது ஒட்டுமொத்த அரேபியர்களும் விலகிச் சென்று விட்டார்கள். 2 மஸ்ஜிதை உடையவர்களைத் தவிர, அதாவது மக்கா மற்றும் மதினாவைச் சேர்ந்தவர்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்திற்கு பிறகு மக்காவாசிகள் இர்த்திதாதிலிருந்து பாதுகாப்பாக இருந்தார்கள். அதன் விளக்கம் இவ்வாறு கிடைக்கின்றது: சுஹைல் பின் அம்ர் அவர்கள் மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்.
அவர் பத்ர் போரில் காஃபிராக இருந்த நிலையில் முஸ்லிம்களது கைதியாக ஆனார். அவர்கள் தனது உதடுகளில் அடையாளமிட்டு வைத்திருந்தார்கள். ஹசரத் உமர் அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லா, அடையாளமிட்டு வைத்துள்ள இவரது முன்பற்கள் இரண்டை கலற்றி விடுங்கள். இவர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பேசுவதற்கு ஒருபோதும் எழுந்து நிற்க முடியாது என்று கூறினார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, அவரை விட்டுவிடுங்கள். நீங்கள் அவரை புகழும் அந்தஸ்தில் அவர் நிற்கும் நேரம் அருகில் உள்ளது என்று கூறினார்கள். ஹசரத் உமர் அவர்கள் அவருக்கு தண்டனையை பெற்றுத்தர நாடினார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, ஒன்றும் கூறாதீர். ஒரு சந்தர்ப்பம் வரும், அப்போது இவர் நீங்கள் புகழும் அளவுக்கு விஷயங்களை எடுத்துரைப்பார் என்று கூறினார்கள். எவ்வாறாகிலும் அவர் கூறுகிறார், அந்த அந்தஸ்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்தின் போது மக்காவாசிகள் நடுக்கமுற்ற அந்த சமயத்தில் வந்தது. குறைஷியர்கள் அரேபியர்களை முர்த்ததாக ஆகுவதை காண்கிறார்கள். மேலும் ஹசரத் இத்தாபின் உசைத் அம்பி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக மக்காவாசிகளுக்கு அமீராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தலைமறைவானார்கள். அச்சமயம் ஹசரத் சுஹைல் பின் அம்ர் அவர்கள் உரையாற்றியவாறு எழுந்து நின்றார்கள். மேலும் கூறினார்கள், குறைஷியர்களின் கூட்டமே, இறுதியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முதலில் முர்த்ததாக ஆனவராக ஆகிவிட வேண்டாம். இறைவன் மீது ஆணையாக, இந்த மார்க்கம் எவ்வாறு சூரியன் மற்றும் சந்திரன் உதிப்பதிலிருந்து மறைவது வரை பரவுகிறதோ அதே போன்று பரவும். இவ்வாறு அவர்கள், அதாவது சுஹைல் அவர்கள், ஒரு நீண்ட உரையை நிகழ்த்தினார்கள். எனவே அந்த உரையானது மக்கா வாசிகளின் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. எனவே அவர்கள் நின்றுவிட்டார்கள். ஹசரத் இத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அழைக்கப்பட்டார்கள். தலைமறைவான இத்தாபின் உசைத் மற்றும் குறைஷியர்கள் இஸ்லாத்தில் நிலைத்திருந்தார்கள். முர்த்ததான மக்கள் பல்வேறு வகைப்பட்டவர்களாக இருந்தார்கள். அது பற்றிய குறிப்பை எடுத்துரைத்தவாறு அபூபக்கர் அவர்களின் வரலாற்றை எழுதியவர் எழுதுகிறார், முர்த்ததானவர்களுடைய பல்வேறு வடிவங்கள் இருந்தன. சில மக்கள் முற்றிலும் இஸ்லாத்தை விட்டுவிட்டு சிலை வணக்கத்தை மேற்கொண்டு விட்டார்கள். சில மக்கள் நபித்துவவாதம் புரிந்தார்கள். சில மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், தொழுகையையும் நிலைநாட்டினார்கள். ஆனால் ஜக்காத்து கொடுப்பதில் இருந்து தவிர்ந்திருந்தார்கள். சில மக்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்தினால் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மேலும் அறியாமை காலத்தின் பழக்க வழக்கங்கள் மற்றும் செயல்பாடுகளில் மூழ்கிவிட்டார்கள். சில மக்கள் வியப்பினால் விட்டு சென்ற மக்களாகினர். யாருக்கு வெற்றி கிடைக்கின்றது என்ற எதிர்பார்ப்பில் அவர்கள் இருந்தார்கள். இவ்வனைத்து வடிவங்களின் விளக்கத்தையும் வரலாற்றாசிரியர்கள் எழுதியுள்ளார்கள். இமாம் ஹத்தாபி கூறுகிறார்கள், முர்த்ததுகள் இரு வகைப்பட்டனர். பொதுமக்கள் மார்க்கத்திலிருந்து தெரியாதவர்களாக சமுதாயத்தை விட்டுவிட்டவர்களாக இருந்தார்கள். மேலும் அவர்கள் நிராகரிப்பின் பக்கம் திரும்பியவர்களாக இருந்தார்கள். அப்பிரிவின் இரு கூட்டங்கள் இருந்தன. ஒரு கூட்டம் முசைலமா கத்தாப் மற்றும் அஸ்வது அன்சி ஆகியோர் மீது ஈமான் கொண்டனர். அவர்களது நுபுவத்தை உண்மைப்படுத்தினார்கள். மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நுபுவத்தை மறுத்தார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் முர்த்ததாகினர். இஸ்லாத்தின் கட்டளைகளை மறுத்தார்கள். தொழுகை மற்றும் ஜக்காத் போன்ற விஷயங்களை விட்டுவிட்டு அறியாமையின் மார்க்கத்தின் பக்கம் திரும்பிவிட்டார்கள். மற்றொரு கூட்டத்தில் இருந்த மக்கள் தொழுகை மற்றும் ஜக்காத்துக்கு இடையில் வேறுபாடு கொண்டிருந்தார்கள். தொழுகையை ஏற்றுக்கொண்டார்கள், மேலும் ஜக்காத்தின் கடமையை, மேலும் அதனை ஹலிஃபாவுக்கு வழங்குவதை மறுத்தார்கள். இந்த ஜக்காத்தை நிறுத்தி அவர்களில் ஒரு பிரிவினர் ஜக்காத் கொடுக்க விரும்பினார்கள். ஆனால் அவர்களது தலைவர்கள் அவர்களை அதிலிருந்து தடுத்து வைத்திருந்தார்கள். முர்த்ததுகளுடைய இந்த பிரிவுடன் சேர்ந்து பல்வேறு பிரிவுகள் காசி அயாஸால் பிரிக்கப்பட்டவை ஆகும். ஆனால் அவர்கள் 3 வகையாக கூறியுள்ளார்கள். முதலாவது சிலை வணக்கத்தை மேற்கொண்டவர்கள். இரண்டாமவர் முசைலமா கஸ்ஸா மற்றும் அஸ்வது அன்சியை பின்பற்றி வந்தவர்கள். அவர்கள் இருவரும் நபித்துவவாதம் புரிந்தார்கள். மூன்றாவது பிரிவினர் இஸ்லாத்தில் இணைந்திருந்தார்கள், ஆனால் ஜக்காத்து கொடுக்க மறுத்தார்கள். மேலும் அந்த கடமை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டம் வரை குறிப்பாக இருந்தது என்ற விளக்கத்திற்கு ஆளானார்கள். பிறகு டாக்டர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் கூறுகிறார்கள், முர்த்ததுகளின் 4 வகை உள்ளனர். சிலை வணக்கத்தில் ஈடுபட்ட ஒரு வகையினர், பொய் நபித்துவ வாதம் புரிந்த அஸ்வது அன்சி, முசைலமா கத்தாப் மற்றும் ஜுஜாஹுவை பின்பற்றினார்கள். மூன்றாமவர் ஜக்காத்தின் கடமையை மறுத்தார்கள். நான்காமவர் ஜக்காத்தின் கடமையை மறுக்கவில்லை, ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்க மறுத்தார்கள். ஜக்காத்தை கொடுக்க மறுத்த அந்த கோத்திரங்களுள் குறிப்பிடத்தகுந்தவை மதினாவில் அருகிலுள்ள கோத்திரமான அபஸ் மற்றும் சபியான் மற்றும் அத்தோடு ஒட்டியிருந்த
கோத்திரங்களான பனு கதான் மற்றும் ஃபுசாரா ஆகியவையாகும். ஹவாசன் கோத்திரத்தினரும் முர்த்ததாகி இருந்தார்கள். அவர்களும் ஜக்காத் கொடுப்பதை மறுத்தார்கள். ஜக்காத் கொடுக்க மறுப்பவர்கள் தொடர்பாக ஹுசூர் அவர்கள் சஹாபாவிடம் ஆலோசனை வேண்டியது பற்றிய குறிப்பு கிடைக்கின்றது. ஹசரத் அபூபக்கர் அவர்கள் பெரும் சஹாபாக்களை ஒன்று திரட்டி அவர்களிடம் ஜக்காத் கொடுக்க மறுப்பவர்களுடன் போர் புரிவது தொடர்பாக ஆலோசனை செய்தார்கள். ஜக்காத் கொடுக்க மறுத்தவர்களுடன் போர் புரிகிறார்கள். ஹசரத் உமர் பின் ஹத்தாப் மற்றும் பெருவாரியான முஸ்லிம்களின் கருத்து யாதெனில், தங்களை தாங்களே முஸ்லிம் என்று கூறிக்கொண்டு ஜக்காத் வழங்க மறுத்தவர்கள் பற்றி நாம் அல்லாஹ் மற்றும் அவனது ரசூல் மீது ஈமான் கொண்ட மக்களுடன் ஒருபோதும் சண்டையிடக்கூடாது, மாறாக அவர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று கூறினார்கள். இக்கருத்துக்கு சிலர் வேறுபாடும் கொண்டிருந்தார்கள். ஆனால் அத்தகையவர்களது எண்ணிக்கை மிக குறைவாகவே இருந்தது. ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் சஹாபாக்கள் மற்றும் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஒரு ஆலோசனை வழங்கினார்கள். ஜக்காத் கொடுக்க மறுப்பவர்களை அவர்களுடைய நிலையிலேயே விட்டுவிடுங்கள். மேலும் அவர்களது உள்ளத்தில் நேசம் எழச் செய்யுங்கள். எதுவரை என்றால் அவர்களது உள்ளத்தில் ஈமான் நிலை பெற்றுவிடும். பிறகு அவர்களிடமிருந்து ஜக்காத்தை வசூல் செய்யுங்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் அதனை மறுத்தார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஜக்காத் கொடுப்பவர்களுடன் போரிட்டு ஜக்காத்தை கொடுக்க வலியுறுத்த வேண்டும் என்ற கருத்துக்கு ஒத்த கருத்துடையவராக இருந்தார்கள். இது குறித்து அவர்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்தினார்கள் என்றால், வாதம் செய்தவாறு மிக வன்மையான சொற்களில் கூறினார்கள். வல்லாஹ், ஒருவேளை ஜக்காத்தை கொடுக்க மறுப்பவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் ஜக்காத் கொடுத்து எனக்கு ஒரு கயிற்றை தருவதிலிருந்து மறுத்தார்கள் என்றால் அவர்களுடனும் போர் புரிவேன் என்று கூறியுள்ளார்கள். புகாரியின் ஒரு அறிவிப்பில் இவ்விஷயம் தொடர்பாக ஒரு கூற்று உள்ளது. அபு ஹுரைரா அறிவிக்கிறார்கள், ஹசரத் உமர் அவர்கள் கூறினார்கள், தாங்கள் மக்களிடம் எவ்வாறு சண்டையிடுவீர்கள்? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமிர்து அன் உகாத்திலன் நாஸ ஹத்தா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ் வமன் காலஹா ஃபகத் அசிம மின்னி மா லஹு வ நஃப்ஸஹு இல்லா பி ஹக்கிஹி வபி ஹிசாபிஹி அலல்லாஹ். எனக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நான் மக்களிடம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும் வரை சண்டையிட வேண்டும். மேலும் எவர் அவ்வாறு ஏற்றுக்கொண்டாரோ அவர் தனது செல்வம் மற்றும் தனது உயிரை என்னிடமிருந்து காப்பாற்றி கொண்டார், சில உரிமைகளின் அடிப்படையினாலே அன்றி, மேலும் அதன் பொறுப்பு அல்லாஹு தாலாவுடையதாகும். எனவே ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், இறைவன் மீது ஆணையாக நிச்சயமாக நான் தொழுகை மற்றும் ஜக்காத்துக்கு இடையில் வேறுபாடு கற்பித்தவர்களுடன் சண்டையிடுவேன். ஜக்காத்து செல்வத்தின் உரிமையாகும். இறைவன் மீது ஆணையாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வழங்கியிருந்து எனக்கு வழங்குவதை நிறுத்திவிட்டான் என்றால் நான் அவருடன் சண்டையிடுவேன். ஹசரத் உமர் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது நடக்கவில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா ஹசரத் அபூபக்கர் அவர்களது உள்ளத்தை திறந்து விட்டான். இதுதான் உண்மை என்று நான் புரிந்து கொண்டேன். அதாவது ஹசரத் உமர் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் சரியாக கூறுகிறார்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. ஹசரத் சையீது ஜைனுல் ஆபிதீன் வலியுல்லா ஷா சாஹிப் அவர்கள் ஹதீஸ் அசிம மின்னி மாலஹு வ நஃப்ஸஹு இல்லா பி ஹக்கிஹி என்பதை விளக்கமாக எடுத்துரைத்தவாறு எழுதுகிறார்கள். இல்லா பி ஹக்கில் இஸ்லாமி என்ற வார்த்தை இந்த சொற்றொடருக்கு மேலும் ஒலியூட்டுகிறது. ஒரு முஸ்லிம் மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு ஒருவேளை இஸ்லாத்தின் உரிமைகளை பெறவில்லை என்றால் அவர் தண்டனைக்கு தகுதியானவராகிறார். அவர் நம்பிக்கை கொள்வதனால் மட்டும் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. பி ஹக்கில் இஸ்லாம் என்பதற்கு இரு விதத்தில் பொருள் கூற முடியும். ஒன்று இஸ்லாமிய உரிமைகளுடன் தொடர்புடையதாக இருக்கின்றது. ஹக்கு பெயர் சொல்லாகும், அது பன்மையின் பொருளையும் கொடுக்கின்றது. இரண்டாவது, எங்கு இஸ்லாம் இந்த செல்வங்கள் மற்றும் உயிர்களை பெறுவதை அவசியமாக்கி இருக்கின்றதோ அங்கு, அதாவது அதனை அவசியமாக ஆக்கி இருக்கின்றது. இது பல்வேறு அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. சமுதாய மக்களின் சுக வாழ்விற்கு அடிப்படை உரிமைகளை வழங்குவதில்தான் இருக்கின்றது. வரியை செலுத்தாமல் இருப்பது சட்டத்திற்கு புறம்பானதும் தண்டனைக்குரியதுமாக இருப்பது போன்று ஜக்காத் கொடுக்காமல் இருப்பதும் தண்டனைக்குரியதாகும். ஹசரத் உமர் அவர்கள் முதலில் ஹசரத் அபூபக்கர் அவர்களுடைய கருத்துடன் ஒன்றுபடவில்லை. ஆனால் இல்லா பி ஹக்கிஹி என்ற வார்த்தையிலிருந்து அதன் அர்த்தத்தை கேட்டபோது அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சம்பவத்திலிருந்து வெறும் வாயளவில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறி நல்ல அமல்கள் செய்யாத நிலையில் அது எந்த ஒரு உண்மையையும் கொண்டிருப்பதில்லை என்பது தெளிவாகிறது. இப்பாகத்தின் தலைப்பு இந்த வசனமாகும். ஃப இன் தாபு வ இகாமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த ஃப ஹுலு சபீலிஹிம்.
இந்நிலையில் மேற்கூறப்பட்ட வசனத்தின் கருத்தை எடுத்துரைத்தவாறு அல்லாஹ் கூறுகின்றான், இன் தாபு வ இக்காமு ஸலாத்த வ ஆத்து ஜகாத்த ஃப இஹ்வானுக்கும் ஃபித்தீன். அதாவது ஒருவேளை தௌபா செய்து தொழுது ஜகாத் கொடுத்துவிட்டால் அவர் உமது சகோதரர் ஆவார், அவரிடமிருந்து முகம் திருப்பாதீர்கள். இந்த வார்த்தைகளில் இருந்து நிரூபணமாவது யாதெனில், இம்மூன்று விஷயங்களில் ஏதேனும் ஒரு விஷயத்தை விட்டுவிட்டால் அவர் முஸ்லிம் அல்ல. இஸ்லாத்தின் 5 அடிப்படைகளையும் பேணுவது கடமையாகும். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இல்லா பி ஹக்கிஹி என்று கூறி இறை வழியில் செலவு செய்தலை பலவீனமானவர்களுடைய உரிமையாக கூறியுள்ளார்கள். அதாவது ஆற்றல் படைத்த மக்கள் மீது கடமை யாதெனில் இஸ்லாத்தின் கட்டளைகளை பேண வேண்டும். பொருளாதார கடமைகள் அவர்கள் மீது உள்ளது என்றால் அதனை செலுத்த வேண்டும். இந்நிலையில் அவர்களது உரிமைகளும் பாதுகாப்பாக இருக்கும். இல்லா பி ஹக்கிஹி என்ற வார்த்தையில் இருந்து அபூபக்கர் அவர்களது விளக்கம் ஆழமான பரந்த பார்வையை பறைசாற்றுகிறது. ஹசரத் அபூபக்கர் அவர்களை பொறுத்தவரையில் ஜகாத் கொடுக்காமல் இருப்பது கலகமாகும். மேலும் ஜகாத்து கொடுக்காதவர் இஸ்லாமிய சமூகத்தின் உறுப்பினர் அல்ல. மேலும் அவரது இந்த கட்டுப்படாமையின் காரணத்தினால் அவருடன் போர் புரிவது அவசியமாகிறது. சந்தேகமின்றி இஸ்லாம் லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த பலவந்தமும் இல்லை என்று வழிகாட்டி மார்க்க விஷயத்தில் சுதந்திரத்தை வழங்கி இருக்கின்றது. ஆனால் எவரொருவர் வெளிப்படையாக இஸ்லாத்தை வாதித்துவிட்டு இஸ்லாமிய சமூகத்தில் இணைந்து அதன் உரிமைகளில் இருந்து முழுவதுமாக பலன் பெறுகின்றார். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தின் உறுப்பினராக இருப்பவர் மீது இஸ்லாம் வரையறுத்திருக்கின்ற கடமைகள் மற்றும் அவசியங்களை அவன் செலுத்தவில்லை என்றால் அப்படிப்பட்ட மனிதன் ஒன்றுபட்ட பாதுகாப்பு மற்றும் அடைக்கலத்தின் உரிமையை கொண்டிருப்பதில்லை. உலகில் எந்த ஒரு அரசாங்கமும் சட்டத்தை மதிக்காத கலகம் செய்கின்றவரை தாங்கிக் கொள்ளாது. இஸ்லாமிய அமைப்பின் ஜகாத் மற்றும் சதகாக்களின் தொடர்பில் உண்மையில் சமுதாயத்தோடு தொடர்பு இருக்கின்றது, தனிநபரோடு அல்ல. அதனுடைய தாக்கங்களும் விளைவுகளும் சமூகத்துடன் தொடர்பு கொண்டிருக்கிறது, தனி மனிதரோடு அல்ல. ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் அச்சந்தர்ப்பத்தில் ஹசரத் உமர் அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹலிஃபாவே, மக்களுடன் அன்போடும் மென்மையுடனும் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஹசரத் உமர் அவர்களிடம், அறியாமை காலத்தில் நீங்கள் பெரும் வீரமிக்கவராக இருந்தீர்கள், இஸ்லாத்தில் தற்போது இந்த அளவுக்கு கோழைத்தனத்தை காட்டுகிறீர்கள் என்று கூறினார்கள். ஆகவே ஜகாத்தை கொடுக்க மறுத்தவர்களுக்கு எதிராக போரும் அதன் என்ன தாக்கங்கள் நம்மவர்களிடையேயும் மாற்றார்களிடையேயும் வெளிப்பட்டது என்பது தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் இனிவரும் நாட்களில் கூறுவேன். இன்று நான் மீண்டும் உலகின் இன்றைய சூழ்நிலை தொடர்பாக கூற விரும்புகிறேன். துவா செய்யுங்கள். அல்லாஹு தாலா இருபுறமும் அரசாங்கத்துக்கு அறிவை தருவானாக, புரிதலை தருவானாக, மனித குலத்தை கொலை செய்வதிலிருந்து மக்கள் விடுபடுபவர்களாக. அத்துடன் இந்த போரில் முஸ்லிம்களாகிய நாமும் பாடம் பெற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வாறு இம்மக்கள் ஒன்றாகி விட்டார்கள் என்று. ஆனால் முஸ்லிம்கள் ஒரே கலிமாவை படித்திருந்தும் கூட ஒருபோதும் ஒன்று கூடுவதில்லை. ஒரு நாட்டை அழித்தார்கள், ஈராக்கை அழித்தார்கள், ஏமனில் அழிவு ஏற்படுகிறது, பிறரால் நடத்துகிறார்கள், தானும் செய்கிறார்கள். ஒன்றுபடுவதற்கு பதிலாக குறைந்தபட்சம் ஒற்றுமையின் பாடத்தையாவது இந்த மக்களிடமிருந்து முஸ்லிம்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா முஸ்லிம் சமுதாயத்தின் மீதும் கருணை புரிவானாக, முஸ்லிம்கள் மீதும் கருணை புரிவானாக. அவர்கள் இந்த நோக்கத்திற்காகவே அல்லாஹு தாலா இக்காலகட்டத்தில் அனுப்பிய காலத்தின் இமாமை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் இது நிகழும். அல்லாஹு தாலா அறிவையும் புரிதலையும் வழங்குவானாக. தங்களுடைய நிலைமையை சீர் செய்வதோடு உலகத்திற்கும் துவா செய்ய வேண்டும். தங்களது முயற்சிகள் மற்றும் காரணிகளை பயன்படுத்தி உலகை போரிலிருந்து தடுப்பவர்களாக ஆக்க வேண்டும். அந்த போரில் ஈடுபடுபவர்களாக கூடாது. தொழுகைக்கு பிறகு ஒரு ஜனாசா காயிபையும் தொலை வைப்பேன். அது சையீதா கைசர் ஜஃபர் ஹாஷிமி சாஹிபாவுடையதாகும். லாகூரை சார்ந்த ஜஃபர் இக்பால் ஹாஷிமி சாஹிப் அவர்களது மனைவி ஆவார்கள். கடந்த நாட்களில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். அன்னார் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சஹாபி ஹசரத் சையது முகமது அலி புகாரி சாஹிப் அவர்களது மகன் வழி பேத்தி ஆவார்கள். சையது நசீர் அஹமது புகாரி சாஹிபுடைய வீட்டில் பிறந்தார்கள். திருமணத்திற்கு பிறகு இவர்கள் பல்வேறு இடங்களில் வசித்தார்கள். 1961ஆம் ஆண்டு அவர்களது திருமணம் நிகழ்ந்தது. அதற்கு பிறகு 1981ஆம் ஆண்டில் அல்லாமா இக்பால் டவுன் லாகூருக்கு ஷிஃப்ட் ஆகிவிட்டார்கள். அங்கு லஜ்னாவின் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. தலைவியாகவும் செயலராகவும் தொண்டாற்றியுள்ளார்கள். நோன்பு மற்றும் தொழுகையை பேணி வந்தார்கள். துவா செய்யக்கூடிய, மனித நேயமிக்க, விருந்து உபசரிக்கக்கூடிய, பொறுமையான, நன்றி செலுத்தக்கூடிய, மிகவும் நல்ல உள தூய்மை கொண்ட பெண்ணாவார். ஹிலாஃபத்துடன் அளவற்ற நேசமும் கட்டுப்படுதலின் தொடர்பும் இருந்தது. பொருள் தியாகங்களில் முந்திச் சென்று பங்கு பெறுவார்கள். சந்தாவை வருட ஆரம்பத்திலேயே செலுத்தி விடுவார்கள்.
அல்லாஹ்வின் அருளால் வசியத் செய்தவராவார். பின்விட்டு சென்றவர்களில் கணவனை தவிர 5 மகன்களும் ஒரு மகளும் உள்ளார்கள். ஒரு மகன் மஹமூத் இக்பால் ஹாஷிமி சாஹிப் இறைவழியில் சிறை சென்றவர் ஆவார்கள். இன்றைய நாட்களில் லாகூரின் கேம்ப் ஜெயிலில் உள்ளார்கள். அவர்களுக்கு ஜெயிலில் இருந்து வெளிவர அனுமதி வழங்கவில்லை. ஆனால் நிர்வாகம் இவ்வாறு மென்மையாக நடந்து கொண்டது. தாயின் ஜனாசாவை ஜெயிலுக்கு கொண்டு சென்று அவர்களது தாயாரை இறுதியாக பார்க்கச் செய்தார்கள். அஹ்மதிகளுக்கு எதிராக இஸ்லாமிய சட்டங்களை பயன்படுத்துவதன் குற்றச்சாட்டில் எந்த அளவுக்கு பெரிய தண்டனைகள் வழங்கப்படுகிறது என்றால், ஜனாசா தொழுவதற்கும் கூட ஜெயிலில் இருந்து வெளிவர முடியவில்லை. இத்தனைக்கும் பெரிய பெரிய கொலையாளிகளுக்கு வெளியே வர அனுமதி கிடைத்து விடுகிறது. எவ்வாறாகிலும் அல்லாஹு தாலா இந்த நாட்டின் ஆட்சிகளின் மீது கருணை புரிவானாக. முஹம்மது இக்பால் சாஹிப் மற்றும் அவர்களது 3 நண்பர்களுக்கு எதிராக ஜூன் 2019ஆம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. அதற்கு ஜாமீன் கிடைத்துவிட்டது. ஆனால் பிறகு ஆகஸ்ட் 2021ஆம் ஆண்டு ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு விட்டது. நீதிமன்றம் மீண்டும் கைது செய்துவிட்டது. நீதிமன்றத்திலேயே கைது செய்துவிட்டது. அல்லாஹு தாலா அவர்களுக்கும் விடுதலை ஆவதற்கான வழிவகையை செய்வானாக. மர்ஹூமாவின் ஒரு பேரன் இருக்கின்றார், ஹாஷிம் இக்பால் ஹாஷ்மி. இவர் யூகேவில் முரப்பி சில்சிலாவாக இருக்கின்றார். அல்லாஹு தாலா அவர்களுக்கும் தங்களது தாதியின் நன்மைகளை செய்து வர நல் வாய்ப்பை வழங்குவானாக. அவர்களது சந்ததிகளுக்கும் செய்வதற்கான வாய்ப்பை வழங்குவானாக. அன்னாருடன் பாவ மன்னிப்புடன் நடந்து கொள்வானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.